ஹாய் பசங்களா, நிறைய பேருக்கு மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஒரு சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் மண்டேல இருந்தால் மிட் டர்ம் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. பட் நம்ம முக்கால்வாசி பேருக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கணக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிட் டர்ம் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் எனக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒப்பீனியன் கிடைக்குது. ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் பண்ணியிருக்கோம், எக்ஸாமை பண்ணியிருக்கோம் சார். இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சார் சூப்பராக பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சூப்பராக பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்? பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி ஏதோ தானோன்னு படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், சரி, உங்களை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்ட்டு. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கோங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 1 மந்த் முன்னாடியே அவங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ ஜென்யூனா இரு. 12th இப்போ வரைக்கும் நீங்க ஜஸ்ட் ஃபார் கிராண்டடா எடுத்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்க 12th நினைச்சு கொஞ்சம் சீரியஸா இருங்க. ஏன்னா ஃபைனலா எல்லாரும் கட் ஆஃப் மார்க் வாங்கினாதான் நல்லா காலேஜ் போக முடியும். நீ நல்லா மார்க் வாங்கிட்டேன்னா வெறும் ஃபீஸ், மினிமம் ஃபீஸ்ல நீ படிச்சிருவ. கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸ்ல நீங்க படிச்சிட முடியும். நீங்க மினிமம் மார்க் வாங்கல, சரியா, கேட்குற கட் ஆஃப் கிடைக்கலன்னா மேனேஜ்மெண்ட் சீட்ல போடணும். மேனேஜ்மெண்ட் சீட்ல லட்சத்துல காசு கொட்டணும். புரியுதுங்களா? ஆனால் தயவு செய்து சும்மா அடுத்த எக்ஸாமை பண்ணியிருக்கோன்னு இல்லாமல் சார் நானும் சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சொல்கிற கேட்டகிரி அளவுக்கு நீ படிச்சுட்டு வரணும். அவ்வளோதான் என்னோட வேண்டுகோள். என்ன பண்ண சார் நான் அந்த கேட்டகிரியில் வர முடியும்? நல்லா பாரு, லெசன் போக போக குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு நிறைய இடத்துல 3 யூனிட் வச்சிருப்பாங்க பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும், சரியா? குவார்டர்லி எக்ஸாம்னு வரப்ப 5 யூனிட் வரும். இப்போ சூப்பராக பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி 3 யூனிட் முடிச்சிட்டீங்க. அடுத்து ஒரு 2 யூனிட் படிச்சா போதுமானது. ஆனா ஏதோ தானோன்னு பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அனைவர்கிட்டையும் அன்பான வேண்டுகோள் என்ன, நம்மள்ட்ட 25 டேஸ் இருக்குடா. ஓகே, சரி, ஜென்யூனா நீங்க உட்காந்து 1 ஹவர் படிச்சா கூட நீங்க சூப்பரா முடிச்சிட முடியும். சரிங்களா? நீ யோசிச்சு பாரு, 5 யூனிட் இருக்கு. நான் நேத்து கூட என்னோட கிளாஸ்ல அமரன் பேட்ச் டீச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நேத்து கூட அந்த பசங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஏற்கனவே சூப்பரா பண்றாங்க. இப்போ நாங்க செகண்ட் வால்யூம் புக்குக்கு போயிட்டோம். ஓகே, அப்போ நான் அவங்கள்ட்ட ஜென்யூனாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைடா, இவ்வளோ நாள் நம்ம படிச்சிட்டோம், ஆனால் இதே நம்ம திரும்பி ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த 5 லெசன் நீ சூப்பராக படிச்சுட்டேன்னா போர்டு எக்ஸாம்ல இந்த 5 லெசன் வச்சு நீ 50லேருந்து 55 மார்க் வாங்க முடியும் 70க்கு. அப்போ 100க்கு பார்த்தோன்னா 80லேருந்து 85 மார்க் நீங்கள் வாங்க முடியும். சரியா? ஈவன் நீங்கள் 60 மார்க் எய்ம் பண்ணுறீங்கனாலும் இதெல்லாம் நான் சொல்லுவேன், எதெல்லாம் படித்து 60 மார்க் வாங்க முடியும் 100க்கு. ஓகே, எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். சென்டம் எல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த 5 யூனிட்ஸை விட்டுட்டு போனீங்கன்னா சென்டம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால சென்டம் எடுக்க ஆசைப்பட்டாலும் சரி, சார் ஒரு 80 மார்க் வரணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை ஒரு 60 மார்க் வரணும்னு நினைச்சாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நெக்ஸ்ட் இருக்க போற ஒரு 25 டேஸ், சரியா? ஏன்னா 1 மந்த் கேப் இருக்கும். செப்டம்பர் மாசத்துல தான் எக்ஸாம் இருக்க போது. நம்ம இப்போ ஜூலை எண்டில் இருக்கும். அப்போ செப்டம்பர் மாசத்துல தான் எக்ஸாம் எழுத போறோம்னா 25 டேஸ் இருக்கு. நான் என் பசங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாத, சரியா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த 25 டேஸை 5 டேஸாக பிரிக்கிறேன். ஒரு யூனிட்டுக்கு 5 டேஸ். ஒரு யூனிட்டுக்கு எத்தனை டேஸ் சார்? 5 டேஸாக பிரிச்சிருக்கேன். ஓகே, நீ இப்போ உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன்னா அடுத்து இந்த 5 யூனிட்டை நீ எக்ஸாமுக்கு முன்னாடி தொட்டா போதும். எப்போ? ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி. அப்போ இந்த குவார்டர்லி எக்ஸாம் வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு. 25 டேஸை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு. அடுத்து நீ எப்போ தொட்டா போதும்? ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணா கூட போதுமானது. சரி, அதுக்கு முன்னாடி எப்படியோ ஹாஃப் இயர்லியில் உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருவேன், டோன்ட் வரி அபவுட் இட். இந்த 5 டேஸ் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, பிசிக்ஸா ஷார்ட் ஆன்சர். சார் என்னால் எல்லா ஷார்ட் ஆன்சர் படிக்க முடியாது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். எங்கே சார்? நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே போங்க, சரியா? யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் உனக்கு கொடுத்துட்றேன், சரியா? நான் என்ன சொல்றேன், கொடுத்துட்றேன். பட் அது உனக்கு வேணும் அப்படின்னா கீழே PDF அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல கொடுக்குறேன். நல்லா பாரு, 1 டே 2 மார்க் கொஸ்டின் மட்டும் படிங்க. புரிஞ்சா? ஸோ 2 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையும் முடிச்சிரு, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுங்க சார்? 1 டே 3 மார்க் கொஸ்டின் மட்டும் படிங்க. நெக்ஸ்ட் டே 5 மார்க் கொஸ்டின் மட்டும் படிங்க. சார் என்னோட எய்மே ஒரு 60 மார்க் வந்தா போதும், 100க்கு 60 மார்க் வந்தா போதும் அப்படின்னா நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஃபர்ஸ்ட் 5 லெசனுக்கு மட்டும் படி. ஃபர்ஸ்ட் 5 லெசனுக்கு இருக்கிற 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஓகே, ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் உனக்கு ரேஞ்ச் கூட சொல்றேன். 60 மார்க் வேணுமா?
80 வேணுமா இல்ல 100 வேணுமா? உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி படிச்சா போதும். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். 1 மார்க் வந்து எல்லா லெசன் பார்த்துக்கலாம். சரியா? நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி 1 மார்க் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் மட்டும் பார்க்கணும். 1 மார்க்ல புக் பேக் கொஸ்டின் பார்க்கணும். சார் 2 மார்க்குக்கு 60 மார்க் வேணும்னா 5 லெசன்ல இருக்க 2 மார்க் மட்டும் படிச்சா போதும். இதுல இருக்கீங்களா 80 மார்க் வேணுமோ ஒரு 8 லெசன்ல இருக்கிறத படிச்சுக்கோங்க. 100 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 8 லெசன் படிச்சா போதும் பிளஸ் நியூமரிக்கல்ஸ் பார்க்கணும். ஓகேவா? 3 மார்க் கொஸ்டினுக்கு அதே தான். 60 மார்க் வேணா ஃபர்ஸ்ட் 5 லெசனை படிச்சுக்கோ. 5 மார்க் 5 லெசன் படிச்சுக்கோ. இங்க ஒரு 8 லெசன் படி, இங்க 5 லெசன் படிச்சுக்கோ. இங்க 8 லெசன் பிளஸ் நியூமரிக்கல், இங்க 5 லெசன் பிளஸ் நியூமரிக்கல். அப்ப 100 மார்க் வேணுங்கிறவங்க என்ன பண்ணணும்னா 10 லெசன்லாம் படிக்கணும். 8 லெசன் ஷுவர் ஷார்ட்டா எடுத்து படிச்சுக்கோ. ஓகே, 8 லெசன் படி 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே படிச்சுக்கோ. 5 மார்க் 5 லெசன் படிச்சா போதும். ஆனா நியூமரிக்கல்ஸ் பார்க்கணும். இந்த பிளஸ்னு போட்டிருக்கிறது நியூமரிக்கல். 80 மார்க் வேணுங்கிறவங்க நியூமரிக்கல் தொட வேண்டாம். சரியா? 2 மார்க் கொஸ்டின் 8 லெசன், 3 மார்க் கொஸ்டின் 8 லெசன், 5 மார்க் கொஸ்டின் 5 லெசன் படிச்சா போதும். அப்ப நல்லா பாத்தீங்கன்னா நீங்க எந்த கேட்டகிரினாலும் சரி, இப்ப நீ படிக்க போற இந்த 5 மார்க் ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் இருக்கு பத்தி, இந்த ஃபர்ஸ்ட் 5 யூனிட் எல்லா கேட்டகிரிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. நீ 60 நாளும் சரி, 80 நாளும் சரி, 100 நாளும் சரி, இந்த 5 யூனிட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால இந்த 5 யூனிட்ஸை முடி. அப்ப சார் எனக்கு வந்து இது போதும் அப்படிங்கிறவங்க இந்த 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அடுத்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா உட்காந்து எம்சிக்யூ மட்டும் படிக்க போறீங்க. ஆனா சார் நான் 100 மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இன்னொரு நாள் ஒதுக்கி வச்சு நியூமரிக்கல்ஸ். ஓகேவா? சார் நியூமரிக்கல் சால்வ் பண்ண தெரியாதுன்னா அமரன் பேட்ச் ஜாயின் பண்ணி கூட, அமரன் பேட்ச்ல நான் ஒரு லெசனோட எக்ஸாம்பிள் கொஸ்டின், நியூமரிக்கல் கொஸ்டின், எம்சிக்யூ எப்படி வந்துச்சு, கொஸ்டின் எப்படி மாத்திக்கலாம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி 100 மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் புக் இன்சைடு கொஸ்டின்ஸும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வைக்கணும். அது எல்லாமே நான் அமரன் பேட்ச்ல உங்களுக்கு கவர் அப் பண்ணுவேன். ஸோ இன்னும் என்ரோல் பண்ணல, என்ரோல் பண்ணிக்கோ. ஜஸ்ட் 1499 எல்லா சப்ஜெக்ட் உனக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இப்படிதான் நான் 5 நாளைக்கான ஒரு பிளானர் மாதிரி கொடுத்துருக்கேன் பசங்கள்கிட்ட. இப்ப நீ எந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்னு பார்த்துக்கோ. சார் எனக்கு 60ல இருந்து 80 மார்க் வந்தா போதும்னா நீ 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எம்சிக்யூ மட்டும் படி. சென்டம்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த நியூமரிக்கல்ஸை தொடணும். மற்றவங்க நியூமரிக்கல் தொட வேண்டாம். புரியுதா? 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். சார் நான் ரொம்ப கம்மியா படிப்பேன்னா இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்க 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் மட்டும் இதை பண்ணிக்கோ. ஸோ ஒரு நாளைக்கு 2 மார்க் முடியும், அடுத்த நாள் 3 மார்க், அடுத்த நாள் 5 மார்க், அடுத்த நாள் எம்சிக்யூ. எம்சிக்யூலாம் ரொம்ப டைம் ஆகாது. நியூமரிக்கல் யார் பார்க்கணும்? நியூமரிக்கலும் எக்ஸாம்பிள் கொஸ்டின் சென்டம் எய்ம் பண்றவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. அதுலயும் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல் எது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. தயவுசெய்து வேணும், பிடிஎஃப் வேணும் சார். ஃபர்ஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் லெசன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் லெசன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் இதெல்லாம் பிடிஎஃப் வேணா கீழே பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதே ஸ்ட்ராட்டஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணி ஒரு நாளைக்கு உட்காந்து 1 hour ஒதுக்கி வச்சு படி. சரியா? 3 சப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு மெயின், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். ஓகே, இந்த 3 சப்ஜெக்ட்ல 3 மணி நேரம் டெய்லி உட்காந்தீங்கன்னா குவார்டர்லியில சென்டம் மார்க் நீங்க கண்டிப்பா எடுக்க முடியும். புரிஞ்சா? சரியா? ஸோ மற்றவங்க கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருக்கீங்கன்னா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் மட்டும் படிச்சுக்கோ எம்சிக்யூட சேர்த்து. ஸோ 3 நாள்ல இருந்து 4 நாள்ல ஒரு லெசன் முடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. ஆனா நெக்ஸ்ட் இருக்க 25 days ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன் வீடியோ லெக்சர்ஸ் பார்த்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து அமரன் பேட்ச்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. போங்க, சம்மரி லெக்சர் கொடுத்துருவேன் 2 மணி நேரம். 2 மணி நேரம் சம்மரி லெக்சர் இருக்கும். அந்த 2 மணி நேரம் சம்மரி லெக்சரை மட்டும் நல்லா பாரு. ஒரு நாள் எல்லா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா?